அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி H9 அப்படின்ற பாயிண்ட். அதாவது நம்மளுடைய சுண்டு விரலில் வெளிப்பக்க நகக்கோண முனையில் அமைந்திருப்பது தான் H9 அப்படின்ற பாயிண்ட். இதனுடைய பஞ்சபூத புள்ளிகளோட சிறப்பெல்லாம் நாம ஏற்கனவே பேசிட்டோம். அந்த லிங்கை நான் கொடுக்குறேன், நீங்க அதையும் சேர்த்தே பார்த்துருங்க. இப்ப உணவா நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஹெச் அப்படிங்கும் போது அது ஹார்ட்டை குடிக்குது. இருதயம் அப்படிங்கும் போது அது ஒரு உஷ்ண உறுப்பு. உஷ்ணம் அப்படிங்கும் போது நாம அதை 2 விதமான உஷ்ணமா பிரிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா மேலிருந்து கீழ் வரக்கூடிய உஷ்ணம்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய சூரியன் மாதிரி, சன்லைட் மாதிரி. அதே இது கீழிருந்து மேல் எழும்பக்கூடிய ஒரு உஷ்ணம்னு இருக்கு. அது நாம அடுப்பு எரிக்கிறது, இல்லைன்னா கேண்டில் விளக்கேத்துறது, இந்த மாதிரி நிறைய நெருப்பு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு நெருப்புமே ஒவ்வொரு விதமான வேலையை தான் பார்க்கும். அதே மாதிரிதான் இது உப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இந்த நெருப்பினுடைய சுவையை உப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இது சூரிய ஒளியால் செய்யக்கூடிய நன்மையை நம்ம உடம்புக்கு செய்யக்கூடியதா இருக்கும். சூரிய ஒளி நமக்கு என்ன வேலை பார்க்குது, இது ஏன்னா ஹார்ட்ல உட் பாயிண்ட் அப்படிங்கும் போது அது லிவர்ல தான் வேலை பார்க்கக்கூடியதா இருக்கு, ஆகாய பூதத்துல வேலை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ அங்க என்ன வேலை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு செரிமானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கொழுப்பு செரிமானத்திலையும் இது சூரிய ஒளி அப்படின்னு பாக்குறதுனால இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அடியில சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படலங்கள் ட்ரைகிளிசராய்டு அப்படிங்கக்கூடிய அந்த கொழுப்புகளினுடைய வளர்சிதை மாற்றத்துல இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா நமக்கு சூரிய ஒளி மூலமாக தான் ஸ்கின்குள்ள மேலே இருக்கக்கூடிய, ஸ்கின்னுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் வளர்சிதை மாற்றம் அடைந்து விட்டமின் டியா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் டியை தயாரிச்சு கொடுக்கறதுல சூரிய ஒளி மிக முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப நிறைய பேர் நம்ம சூரிய ஒளிக்கே போறதே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கும். சூரிய ஒளி அதிகமா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஏசி போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய நமக்கு குறையுது. அதுலயும் எஸ்பெஷலி இப்ப உள்ள பிள்ளைங்களை நாம அப்படித்தான் வளர்க்குறோம். அப்படின்றப்போ அந்த பிள்ளைங்களுக்கு இந்த சூரிய ஒளியால் கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள் கிடைக்காம போயிடுது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தோள்கள்ல ஒரு விதமான அரிப்பு, அலர்ஜி ஏற்படலாம். அப்புறம் தோல்ல மெயினா சொல்லும் போது கொழுப்பு படிந்து, அதாவது கொழுப்பு கட்டிகளா உருவாகும். அப்படி இல்லையா இந்த முகத்துல எல்லாம் நிறைய பருக்கள் உருவாகிறதுக்கும் இது வாய்ப்பா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே நமக்கு தோலுக்கு அடியில் உள்ள கொழுப்பினுடைய வளர்சிதை மாற்றத்தால் தான் இருக்கு. ஸோ அது சரியா நடக்காம அங்க கொழுப்பு படிமம் நிறைய சேர்ந்து இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அது நிறைய எண்ணெய் சுரப்பிகள் அங்க இருக்கிறனால எண்ணெய் நிறைய ஃபார்ம் ஆகி அதுவே ஒரு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா ஆகுது. அந்த ஆயிலி ஸ்கின் அப்படிங்கும் போது காற்றில் உள்ள மாசு இதெல்லாம் அந்த இதுல படிமமாகி திரும்ப அது பருவா கன்வெர்ட் ஆகுது. இப்படி ஒவ்வொன்னா முகத்துல பருக்கள் ஏற்படலாம், தோலில் உங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் ஏற்படலாம், அரிப்பு இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நாம H9 பாயிண்ட் போடுறதோட சேர்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா உணவையும் சரிப்படுத்த வேண்டியது முக்கியமா இருக்கு. உப்பு அப்படின்னு இருதயத்தை பாக்குறோம் அப்படின்னா இங்க கல்லீரலை நாம கசப்பா பாக்குறோம். ஸோ உப்பும் கசப்பும் நிறைந்த ஒரு உணவை தான் நாம எடுக்கணும். உப்பு கசப்பு அப்படின்னு சொல்லும் போது நான் எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் புதினா. புதினா உப்பு சுவையும் கசப்பு சுவையும் கலந்தது. அதோட சேர்த்து நாம ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது அதுல எது முதன்மையா இருக்கு அப்படின்னம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயில அறுசுவையுமே இருக்கு, அதுல உப்பும் கசப்புமே கலந்துதான் இருக்கு. எல்லா சுவைகளுமே நிறைந்த ஒரு பழம், ஒரு காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நெல்லிக்காய். ஸோ ஆகாயம் அப்படின்றது அனைத்தையும் அடக்கியதால இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு, அதுவும் சூரிய ஒளியா நம்மளை காக்கக்கூடியதுக்கு இந்த அறுசுவையும் நிறைந்த இந்த நெல்லிக்காய் சிறப்பா இருக்கும். ஸோ
நெல்லிக்காய் மற்றும் புதினா. இதை வந்து ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து இதை வந்து ஜூஸ் பண்ணி நீங்க வந்து குடிக்கும் போது ஏன்னா நெல்லிக்காய்ல நிறைய வைட்டமின் சி சத்துக்கள் வந்து நிறைய நிறைந்தது. அதே மாதிரி புதினா வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வேலையை வந்து பார்க்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நாம வந்து ஒரு ஜூஸா வந்து குடிக்கும் போது கண்டிப்பா வந்து இந்த தேவையில்லாத கொழுப்பு கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து போடணும், H9 பாயிண்ட்டையும் போடணும். புதினா நெல்லிக்காய் ஜூஸையும் சேர்த்து குடிக்கும் போது உங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் கரையும். திரும்ப வந்து புதுசா வந்து கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். அது போக வந்து ஸ்கின்னை வந்து பொலிவா வச்சுக்கிறதுக்கும் வந்து இது வந்து உதவிகரமா இருக்கும். ஸோ அதிகமா வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கு எனக்கு அப்படின்றவங்க இந்த நெல்லிக்காய் புதினா ஜூஸை வந்து நீங்க குடிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மாற்றம் இருக்கும். பிளஸ் H9 பாயிண்ட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து அது ஆர்கன்லையும் வந்து வேலை பார்க்கும். எப்பவுமே வந்து உணவு, மருந்து, தென் வாழ்வியல் மாற்றம் அதுவுமே முக்கியம். ஸோ சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சு கொஞ்சம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையையும் சேர்த்து வாழும்போது நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் கண்டிப்பா வந்து தவிர்க்க நம்மளை காத்து ஆரோக்கியமா வந்து வாழ முடியும். அதுக்கு நீங்க வந்து வெறும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனாலயோ இல்ல நிறைய பார்லர்ல போய் நீங்க செலவு பண்றதுனாலயோ மட்டும் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்கா வந்து வந்துராது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொழுப்பு வளர்சிதை மாற்றம் இல்லாதவங்க, சன்ல போனாலே வந்து சன்லைட்டே எனக்கு சேரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மருந்து. கொழுப்பே இல்லாதவங்க வந்து டெய்லி வந்து இதை குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ கொழுப்பு இருக்கிறவங்க வந்து இதை வந்து ஒரு வாரம் வந்து தொடர்ந்து குடிங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சிக்கிடலாம். ரெண்டுமே வந்து குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம். ஆனா உங்களுக்கு யாருக்காவது வந்து இதை குடிக்கும் போது சளி பிடிக்கும் இப்படின்ற பயம் இருந்தாலோ இல்ல சேராது அப்படின்ற விஷயம் இருந்தாலோ இந்த ரெண்டையுமே ஜூஸ் ஆக்கிட்டு கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. லேசா வந்து அதை என்ன பண்ணலாம்னா ஒரு சட்டியில வந்து வெந்நீ கொதிக்க வைக்க வேண்டாம். நான் ஃப்ரெஷ்ஷா குடிக்கிறது தான் வந்து நல்லது. ஹீட் வாட்டர், அதாவது வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த ஜூஸ் இருக்கிறத மட்டும் வச்சு கொஞ்சம் ஹீட் ஏற்றிக்கோங்க. அதாவது கொதிக்க வைக்காம அந்த ஹீட்டை மட்டும் இதுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பெப்பர் பொடியும் சேர்த்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு சளி கட்டாது. உப்பு கண்டிப்பா வந்து சேர்க்கக்கூடாது. சேர்க்காம தான் இந்த ஜூஸ் வந்து குடிக்கணும். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.